நம்ம வயசே ஆகாமல் இளமையாக எப்போவுமே இருக்கோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இளமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா கொலாஜின்ங்கிறது நம்ம தோலில் இருக்கிற ஒரு வகையான ப்ரோட்டீனுங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வயசு வரைக்கும் நம்ம வயசே ஆகாமல் இளமையாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது சாப்பிட்றதுலேருந்து இது எல்லாமே கொலாஜின் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். கொலாஜின் முடிகளில் நகங்களில் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு போன்ஸில் இருக்குது. அடுத்து மூட்டுகள் ஜாயின்ஸில் இருக்குது. அடுத்து தசை தசை மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் கொலாஜினோட உடம்பு ஃபுல்லாகவே இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த கொலாஜின் அதிக அளவு உற்பத்தி ஆகும் இருக்கும். அடுத்து உற்பத்தி எந்த அளவுக்கு எந்த வயசு வரைக்கும் இருக்கும்னா 25 வயசு வரைக்கும் அதிக அளவில் உற்பத்தி ஆகுங்க. நமக்கு வயசு போக போக கொலாஜினோட உற்பத்தி கம்மியாகும். அப்போ தான் நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வலி வர்றது, தோல் ஆரோக்கியம், இந்த மூட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் கொலாஜினோட அளவு நமக்கு குறைய குறைய இந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் முடி கொட்டுதல் பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்குங்க. கொலாஜின் உற்பத்தி குறைஞ்சின்னா முடி கொட்டுதல் அதிக அளவில் இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது எலும்புகளின் அடர்த்தியை பாதுகாக்குதுங்க. போன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து தசை வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வகிக்குதுங்க. அடுத்து கொலாஜினோட அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அதிக அளவில் நமக்கு ப்ரோட்டீன் நம்ம உடம்பு ஃபுல்லாக நமக்கு கொலாஜினை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஃபுட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்கு முட்டை முட்டையோட வெள்ளை பகுதி ஒயிட் முட்டையோட ஒயிட்டு சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுங்க, மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த கொலாஜினை உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குதுங்க. கம்பல்சரி நீங்கள் மீன் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலும்பு சூப்புங்க, போன் ப்ராத்துன்னு சொல்லுவாங்க. இது நம்ம குடிக்கிறதுனால இதில் ஹை லெவலில் ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் நீங்கள் கம்பல்சரி சாப்பிடுங்க. இதுலேயும் கொலாஜின் உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து மிகுந்த வைட்டமின் சி மிகுந்த ஒரு ஃப்ரூட்டுங்க ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாத்துலேயும் நமக்கு வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் சி கொலாஜினை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டில் நீங்கள் அதை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு, எலுமிச்சம்பழ சாறு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இளமையாக இருக்க முடியும். அடுத்து பசலைக்கீரைங்க. நம்ம ஊரில் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்பைனச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொக்கோலி. இதுவும் நமக்கு சத்தானது தாங்க. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இது கிடைச்சா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு நமக்கு கிடைக்கிற கீரை வகைகள்லேயே இது நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அதையும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால கொலாஜினோட உற்பத்தி அதிகரிக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பச்சை காய்கறிகளும் கீரைகளும் அதிக அளவு நமக்கு நிறைய நியூட்ரிஷன் சத்துக்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இளமையாக இருக்கணும், வயசாகாமல் இருக்கணும் அப்படின்னா 25 வயசு வரைக்கும் நம்மளோட கொலாஜின் உற்பத்தி அதிகமாக தாங்க இருக்கும். நமக்கு வயசு போக 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 நமக்கு அதோட உற்பத்தி குறையும். அதனால தான் நம்ம உணவுகளில் நீங்கள் கொலாஜின் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இளமையாக இருந்தோம்னா நம்மளால் ஆக்டிவாக எந்த ஒரு வேலையும் ஈஸியாக பண்ண முடியும். நம்மளோட முகத்தில் இருக்கிற இந்த தோல் சுருக்கம், இந்த முகத்தில் தேவையில்லாத இந்த கரும்புள்ளி இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க. நம்மளோட ஃபுட்டில் தான் இருக்குது. நம்ம நல்ல சாப்பாடு எடுத்துக்கும் போது நமக்கு முகத்துலேயும் நல்ல ஒரு கிளியரான ஒரு சருமம் கிடைக்கும். முடி கொட்டுதல் பிரச்சனையும் நமக்கு வராதுங்க. நம்ம இது எல்லாம் காரணம் என்னென்னா கொலாஜினோட உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனையும் ஸ்கின்னுக்கு முடிக்கு
நமக்கு ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி மூட்டு வலி வர்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கொலாஜின் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால தான். சீக்கிரம் வயசான தோற்றம் வர்றதுக்கும் அதுதான் காரணம். இதோட உற்பத்தி அதிகரிக்கணும்னா, இது கிட்டத்தட்ட சாப்பாட்டில தாங்க முடியும். இந்த கொலாஜின் உற்பத்தி இது வந்து 3 வகையில இருக்குதுங்க. அதில வந்து கிளைசின் சொல்லுவாங்க, அடுத்து புரோலைன் சொல்லுவாங்க, அடுத்து வந்து ஹைட்ராக்சி புரோலின் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா அமினோ அமிலங்கள், அதாவது வைட்டமின் சியுடன் சேர்ந்து ப்ரோகொலாஜின் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப படிவம் வந்து உருவாகிறது. இந்த வைட்டமின் சி தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த கொலாஜின் உற்பத்தியை வந்து நமக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த வைட்டமின் சி வந்து அதிகப்படுதுங்க. இப்போ காலையில் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் கொலாஜின் உற்பத்தி பண்ணுறதுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையோட வெள்ளை பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா. கொய்யாவை பார்த்தீங்கன்னா, கொய்யா வந்து ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டும் அடுத்து வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டான ஆரஞ்சு. இது மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த பப்பாயா. இது 3மே நீங்கள் இது 3ல எது வேணாலும் ஒன்று சேர்த்துக்கோங்க கம்பல்சரி. நட்ஸு சேர்த்துக்கோங்க. வால்நட்டும் பாதாமும் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்து மதியானம் நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிடணுங்கிறது நான் சொல்கிறேன், அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து மீன் குழம்போ ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி எதோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து வந்து காய்கறி கம்பல்சரி ஏதோ ஒரு காய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை காயில் எந்த வகையான நம்ம காய் எது கிடைக்குதோ அது சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு அப்புறம் மில்லட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். நம்ம காய்கறியில் நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு, மில்லட்ஸில் நீங்கள் எந்த ஒரு சாப்பாடு வகையாக இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி அது சேர்த்துக்கோங்க மதிய சாப்பாட்டில். அடுத்து சாயங்காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்க்குறது வந்து நம்ம ஸ்கின்னோட வந்து டேமேஜ் பண்ணும். நீங்கள் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து பம்ப்கின் சீடு, அதாவது பூசணி விதைங்க. இதையும் நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சியா சீடு, இதுவும் நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கோங்க. அடுத்து நைட்டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா, டின்னருக்கு வந்து எலும்பு சூப்புன்னு சொல்லுவாங்க, போன் பிராத்து. இது நீங்கள் கம்பல்சரி குடிச்சுக்கலாங்க. இதுலேயும் நீங்கள் வெஜ்ஜு சேர்த்துக்கலாம். காய்கறி போட்ட சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இது போன் பிராத்து எலும்பு சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு சூப் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொமக்ரானட், அதாவது மாதுளம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கூட சேர்த்துக்கோங்க. பழத்தில் இந்த 2 பழத்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நைட்டு சுடுதண்ணிலையோ அல்லது பால்லையோ லைட்டாக இது டர்மரிக்கு, அதாவது மஞ்சள் போட்டு நீங்கள் தண்ணி கலந்தோ இல்லை சூடான பாலில் குடிச்சிடுங்க. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரான ஸ்கின்னும் இளமையான தோற்றமும் ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலும் நமக்கு அமையும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.